அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கேள்விப்பட்டிருப்பீங்க, ஈரான்ல இந்த வார் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. துபாயில சில இடம் தாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப வருத்தம் அளிக்குது. ஏன்னா எனக்கு இந்த கண்ட்ரி மேல அங்க தாக்குதல் நடக்குதா நான் பார்க்கல. என்னோட சொந்த அண்ணனுங்க மேலயும், என்னோட அக்கா மேலயும், என்னோட தம்பி மேலயும், என் தங்கச்சி மேலயும் தாக்குதல் நடக்கிறத தான் நான் பாக்குறேன். ஒரு 2 நாளா என்ன பயங்கரமா தூக்கம் இல்லாத ஒரு சூழல் என்ன தள்ளுது. என்னோட டே டு டே ஒர்க் எல்லாம் செய்ய முடியுது. பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பதைக்குது. அந்த மக்களோட நிலைமையை பார்க்கும் போது ரொம்ப சேஃபான கண்ட்ரி, பிசினஸ் பண்ணலாம்னு சொன்ன துபாய், யாருனாலும் எங்க கிட்ட வர்த்தகம் பண்ணிக்கலாம்னு சொன்ன கண்ட்ரி மேல இந்த தாக்குதல் அங்க இருக்கிற எத்தனை பேரை இன்செக்யூரா மாத்தோம்னு எனக்கு தெரியல. நிறைய நம்மளோட சொந்த பந்தம்லாம் இந்த தாக்கப்படுற நாடுகள்ல இருக்கிறாங்க. அங்கங்க அந்த நாட்டுல இருக்கிற சகோதரன் சகோதரி எல்லார்ட்டையும் நான் சொல்றது ஒண்ணுதான், நம்பிக்கையை இழக்காதீங்க, நம்புங்க, நிச்சயம் நல்லது நடக்கும், நிச்சயம் சேஃப் வரும். நான் அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் சொல்றது ஒண்ணுதான், நிறைய புண்ணியம் பண்ணுங்க பான்ற. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணுதான், புண்ணியம் பண்ணிக்கிட்டே இந்த வாழ்க்கையில எதுவுமே நம்புது இல்ல. நீ என்ன பணம் சம்பாரி, இடம் வாங்கு, நிலம் வாங்கு, இது வாங்கு, கடைசியில எதுவுமே நம்புது இல்ல. இப்ப என்ன பண்ணுவோம், இந்த அவசர காலத்துல என்ன பண்ணுங்கன்னா, எல்லாருமே உங்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, ரேஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் சேகரிங்க. இன்னொரு பக்கம் உற்றார் உறவினர்கள் எல்லார்ட்டையும் சேஃபா இருக்க சொல்லுங்க. கூட்டமான இடத்துல போவாதீங்க. இதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிரதரா உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ், நல்லதை பண்ண தொடங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணுங்க, எல்லாருக்குமே நல்லது பண்ணுங்க அப்படின்றத நான் எல்லாருக்குமே பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்காக நான் வேண்டிக்கிறப்ப, அந்த பாதிக்கப்படுற எல்லா கண்ட்ரில இருக்க எல்லாருக்கும் நான் சொல்றேன், தைரியமா இருங்க. என்னோட பிரேயர்ஸ், நான் சர்வ் பண்ற கிராமத்துல இருக்க குழந்தைங்களோட பிரேயர்ஸ் உங்க கூட இருக்கு. கண்டிப்பா நீங்க சேஃபா செக்யூர்டா வருவீங்க. நான் இப்பயும் சொல்றேன், வெளிநாட்டுல என்னதான் நம்ம பணம் சம்பாரிச்சாலும் குடும்பத்தோட நீங்க இருக்கிற பாசம், சந்தோஷம் எங்கேயுமே வராது. நீங்க உங்க குழந்தைங்களுக்காக தான் கஷ்டப்படுறீங்க, எல்லாம் கொடுக்குறீங்க, வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்புறீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா ஏன் ஹீலர் ஃபவுண்டேஷன் எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க? நான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க பேரை நினைச்சுக்கிட்டே இருப்பேன், உங்களுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். இந்த மக்களோட பசியை தீர்த்த தெய்வங்க நீங்க. அதே சமயம் நான் என்னதான் நீங்க என்ன கொடுத்தாலும் எனக்கு நீங்க இந்த ஊர்ல எங்க கூட இருக்கிற மாதிரி சந்தோஷம் வராது. 100% நீங்க எல்லாரும் கிளம்பி சேஃபா இந்தியாவுக்கு வாங்க, தமிழ்நாட்டுல இருங்க, கிராமத்துல இருங்க. நம்ம கிராமத்துல இருக்க சந்தோஷம் எங்கேயுமே வராது. சின்னதா வாழ்ந்தா நிம்மதியா வாழலான்றது என்னோட சந்தோஷம் நினைக்கிறேன். அதே மாதிரி இருக்கிற உங்களோட இருக்க செல்வத்தை நல்லவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுங்கப்பா. ஒண்ணுமே தப்பு இல்லப்பா. உங்களால முடிஞ்ச உதவியை இந்த மக்களுக்கு செய்யுங்க. எல்லா ஊர்லயும் செய்யுங்க. இந்த ஊர்ல எந்த ஊர்ல ஏழைகளை பார்த்தாலும் உங்களோட உதவிகளை செய்யுங்க. இந்த லைவ் என்னன்னா, நான் பிரேயர் பண்றேன், என்னோட பிரேயர் நிச்சயமா இருக்கும். 100% சொல்றேன், நல்லவங்க சார்பா பாதிக்கப்படுற ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற நல்லவங்க எல்லாருமே சேஃபா உங்க குடும்பத்தோட சீக்கிரம் ஆரோக்கியமா இருப்பீங்க, திரும்பி வருவேங்கன்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேன். 100% நம்ம செய்யற நல்லது நம்ம வாயிலிருந்து வர சொல்லு பலிக்கொன்றதை நான் 100% நம்புறேன். தேங்க்யூ சோ மச்.